வைரமுத்து அவர்கள் வாணி ஜெயராமை பற்றி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, பௌர்ணமி அன்று வானத்தில் முழுமதியை காணவில்லை, எங்கே என்று தேடினேன், வானத்தை பார்த்தேன், என் இல்லத்தில் பார்த்தேன், பிறகுதான் தெரிந்தது வாணி ஜெயராம் குரலில் தன் குளுமையை கொடுப்பதற்காக சென்றிருக்கிறது. அப்போ அவர் எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன். அவரே சொல்கிறாரு, வாணி ஜெயராம் குரலில் காஃபரே டான்ஸ் பாடல்களை பாட வைப்பது குத்துவிளக்கின் ஒளியில் சிகரெட் பற்ற வைப்பது போல. இதெல்லாம் நினைவுக்கு வரலப்பா, யாருக்காவது நினைவுக்கு வருதா? எவ்வளவு அருமையாக சொல்கிறத பாருங்க. குத்து விளக்கில் போய் சிகரெட் பற்ற வைப்பாங்களா? அந்த அளவு அவருடைய வைரமுத்து அவர்கள் மனம் கவர்ந்தது. அவருடைய ஆரம்ப காலத்தில் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பாடல்கள் கொடுத்தாங்க. அப்புறம் நானா பாடுவது நானா நானும் இளவயது மானான்னு அவங்க தன்னை புதுப்பி